வணக்கம். இந்த வீடியோவில் 20% கூடுதல் ஓய்வூதியம் 65 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஹாப்பி நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எந்த வயது அடிப்படையில் எவ்வளவு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும், இது அமலுக்கு வந்தால் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது சார்ந்து கணக்கீடு குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயதிற்கு பிறகு கிடைத்து வரக்கூடிய அதிகரித்த ஓய்வூதியத்தினுடைய பலன்கள் 65 வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரைத்துள்ளது. இந்த திட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கு பெரிய அளவிலான நிதி நிவாரணம் கிடைக்கும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், வயது அடிப்படையிலான ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும், ஓய்வூதியர்கள் அதனுடைய நேரடி பலன்களை எவ்வாறு பெறுவார்கள் என்பது சார்ந்த அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஓய்வூதியர்களுடைய வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தற்போது 80 வயதிற்கு பின்புதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறது. இது வயதிற்கு ஏற்றவாறு அதிகரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் 65 வயதிலிருந்து தொடங்கக்கூடும். 65 வயதிற்கு பின்பு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற குழுவின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு என்பது பின்வருமாறு இருக்கும். 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியமும், 80 வயதிலிருந்து 20% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த 80 வயதிலிருந்து 20% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறை ஏற்கனவே அமலில் உள்ளது. இது பார்த்தோம்னா 80, 85, 90, 95, 100 இந்த வயதின் அடிப்படையில் அதிகபட்ச ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த அதிகபட்ச ஓய்வூதியம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படக்கூடிய வயதை 80லிருந்து 65ஆக குறைக்க வேண்டும். அதுவும் 65 வயதிலிருந்து 5% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட திட்டம் முன்மொழியப்பட்டு வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது. இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன. ஆனால் அரசு அதில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் வயதாகும்போது சரியான வயதில் நிதியுதவியை பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு குழு அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விதி ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ராஜஸ்தானில் சமீபத்தில் இந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு ஓய்வூதியர்கள் இன்னும் இந்த முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தியிருப்பதால் மத்திய அரசு மீது இதை அமல்படுத்துவதற்கான அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. மூத்த குடிமக்கள் வயதாகும்போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு இதனை பரிசீலிக்கும் என்று நம்பப்படுகிறது. இருப்பினும் தற்போது வரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.